அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் ஆந்த்ரோபிக், கிளாட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாட்ஜிபிடி அந்தமாதிரி நிறைய ஜென்ரேட்டிவ் ஏஐ கேள்விப்பட்டிருப்பீங்க. 2022லேருந்து இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது இதில்? இப்போது மார்க்கெட்டில் அடுத்த ஸ்டேஜை என்ன நோக்கி அவங்க போகிறாங்க, இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, அவர் ஆந்த்ரோபிக் ஃபீவர் ஹஸ் ப்ரோக்கன். ஸோ இது பிஸ்பைட்ஸ் தமிழ் ஷார்ட் பிஸ்னஸ் ஸ்டோரிஸ்க்கான நேரம். ஸோ இந்த ஆர்டிக்கிள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஆத்தருக்கு ஒரு மெயில் வருது. என்ன மெயில் பார்த்திங்கன்னா, கிளாட் கிட்டேருந்து அவங்களோட லேட்டஸ்ட் மாடல், அதாவது லேட்டஸ்ட் ஏஐ மாடலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வருது. அந்த மாடல் ஒரு சொட்டா மாடல். சொட்டானா SOTA அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அப்படின்வாங்க. ஸோ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மாடல், அது பேர் ஃபேபிள், அதை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெயில் வருது. ஸோ இந்த ஃபேபிளுங்கிற மாடல் இப்போ June 9th தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவருக்கு மெயில் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகலை. இந்த சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அவர் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் அது டவுன்கிரேட் ஆகி இதுக்கு முன்னாடி வெர்ஷனான Opus 4.8 தான் அவருக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே இது ஆக்சுவலாக என்ன பேக்ட்ராப்பில் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை ஒரு ரிஸ்கி கஸ்டமராக கேட்டகரைஸ் ஆகிருக்காரு. கேட்டகரைஸ் ஆகிட்டு இவருக்கு அந்த ஃபேபிள் கொடுக்கறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் வெர்ஷன் Opus ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன பேக்ட்ராப்பில் நடக்குது பார்த்தீங்கன்னா, கிளாட் அவங்களோட கஸ்டமருக்கு இது கொடுத்த உடனே அவங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி, பேக்ட்ராப்பில் அனலைஸ் பண்ணி, இப்போ என்ன புதுசாக என்ன கேட்குறாங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி, இவங்க நல்ல கஸ்டமராக இல்லை ரிஸ்கி கஸ்டமராக அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே அதோட ஃபீச்சர்லாம் கம்மி பண்ணிக்குது. ஃபேபிள் கொடுத்தாலும் ஃபுல் பவர்ஸ் ஆஃப் ஃபேபிள் கொடுக்காம கொஞ்சம் கம்மியான பவரோட ஃபேபிள் கொடுக்குது. இல்லை Opus பழைய வெர்ஷன் Opus கொடுத்தாலும் ஃபேபிளுக்கு பதிலாக Opusஸை கொடுத்து அந்த மாதிரி மேட்ச் பண்ணிடுது. சரிங்களா? இது எதனால் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் US கவர்மெண்ட் ஆந்த்ரோபிக் அண்ட் கிளாடுக்கு வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இந்த கிளாட் ஃபேபிளுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஐ டூல். சரிங்களா? ஆல்ரெடி பவர்ஃபுல்லாக இப்போ அடுத்த வருஷன் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லார் கைகளுக்கும் போகக்கூடாது. இது ரொம்ப தேவைப்பட்ட ரொம்ப நாங்கள் சொல்கிற ஆளுங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும், எல்லாருக்கெல்லாம் ஓப்பனாக கொடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டைட்டன் பண்ணுறதுனால அதனோட பின்விளைவாக கிளாடை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை எடுத்துகிட்டு வர்றாங்க. சரிங்களா? ஆனால் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் இதை பற்றிலாம் கவலைப்படலை. எனக்கு ஒன்றும் ஃபேபிள்லாம் வேணாம், நான் Opus 4.8 வச்சு ஹாப்பியாக தான் இருக்கேன். Opus 4.8ங்கிறது 2025 நவம்பரில் ரிலீஸ் ஆனது. அந்த டைமில் ரிலீஸ் ஆகும்போது அதுதான் ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். ஸோ இதாக இருந்தது. யூஸ்வலாக ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் எனி சாட்ஜிபிடி, கிளாட் இல்லை ஜெமினி எது எடுத்தாலும் அதில் மல்டிப்புள் மாடல்ஸ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஃப்ரீ வெர்ஷன் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு 2-3 மாடல் இருக்கும். சிலது பே பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சொஃபிஸ்டிகேட்டடாக நான் சொன்ன மாதிரி SOTA அந்த மாதிரி மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதுதான் இங்கே SOTAன்னு சொல்கிறாங்க. பேசிக்கலி அதுதான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் லேட்டஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இவரை கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இவர் அதை பற்றிலாம் கவலைப்படலன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் சொல்கிறாரு Opus ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவருக்கு. அது ஒரு மார்க்கெட் டிஃப்ரென்ஷியேட்டராக இருந்தது. அதாவது இந்த கம்பெனி மேலேயே அவருக்கு ஒரு ட்ரஸ்ட், இது ஒரு ஜென்யூனான கம்பெனி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை எடுத்துகிட்டு வந்ததே இந்த Opusங்கிற மாடல் தான். ஏன்னா அவருக்கு அது நிறைய கம்ப்யூட்டிங் பவர், நிறைய டே டு டே யூசஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக வந்தது. மச் பெட்டர் தென் அதர் கம்பெனிஸ்லாம் சாட்ஜிபிடி அந்த மாதிரி மற்ற கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவாக அப்படியே பயங்கரமாக அந்த மாதிரி இதாக ட்ரை பண்ணாங்க தவிர ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவைங்கிறத அனலைஸ் பண்ணி கொடுக்கல. ஸோ அந்த மாடல்ஸ் கொடுக்கல. இந்த மாடல் அது அவருக்கு தேவையானதை கொடுத்தது. நிஜமாகவே ஒரு கம்ப்யூட்டிங் பவர் வேகமாக இருக்கிறது எல்லாமே அது கஸ்டமருக்கு தேவைப்பட்டதை கொடுத்தது அப்படின்னு சொல்லி Opus அவர் புகழ்ந்து தள்ளுறாரு. ஸோ இந்த கடைசி 6 monthsல அது ரொம்பவே அவரும் சரி, அவர் கம்பெனிலையும் அவர் டீம் எல்லாருமே அதை பயங்கரமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல நம்பிக்கை ஸ்திரத்தன்மையை கிளாட் மேலே இவங்களுக்கு வந்தது. ஆனால் அது இப்போ இந்த லேட்டஸ்ட் ரிலீஸ் ஃபேபிளோட அவங்களுக்கு அது பிரேக் ஆகிடுச்சிங்கிறத பற்றி இந்த ஆர்டிக்கலில் டீப்பாக பேசுகிறாரு. ஸோ ரொம்ப நாளாக கிளாடுங்கிறது ஒரு சேஃப்டி ஃபோக்கஸ்டாக, ஒரு காஷியஸாக, ஒரு ரிசர்ச் லெட்டாக
ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான நம்பிக்கைத்தன்மையான ஒரு டூலாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதில் வந்து கிளாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக அவங்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஃப்ளூ மாதிரி வந்துச்சு. கிளாடை யூஸ் பண்ணணும், கிளாடை யூஸ் பண்ணணும், கிளாடை யூஸ் பண்ணணும், கிளாட் சூப்பராக இருக்குது. அந்த ஃப்ளூ கடைசியில் வந்து கிளாடுக்குமே வந்துட்டு அவங்க ரொம்ப தலகணம் மாதிரி ஏறிச்சு போல். அதனால தான் இப்போ வந்து அவங்க ஃபேபிள் ரிலீஸ் பண்ணி அவங்க பேர் அவங்களே கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? தே வென்ட் ஃப்ரம் பீயிங் நைஸ் டிரான்ஸ்பரன்ஸ் அண்ட் ஷோ நோ நான்சென்ஸ். அவங்க அந்த மாதிரி இடத்துலேருந்து ஒரு மேனோமேனிக்கல் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அண்ட் தேர் பிகமிங் மோர் டேஞ்சரஸ் அண்ட் பவர்ஃபுல் சோட்டா மாடல் பிகாஸ் ஆஃப் மெத்தியோஸ் தான் ரீநேம் பண்ணி ஃபேபிள்னு மாற்றிட்டாங்க. இதை பற்றி அவர் பேசுகிறாரு. சரிங்களா? அடுத்து வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்னது தான். அதாவது ஆந்த்ரோபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் சீக்ரெட் கோடு வந்து அவங்களோட ஃபேபிளில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க கேப்பபிலிட்டிஸ். ஸோ தட் அந்த ஃபேபிளோட கேப்பபிலிட்டிஸே அவங்க வந்து டீக்ரேட் பண்ணுற மாதிரி அந்த கோடு செயல்படுதுங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறாங்க. சில டெஸ்டிங் கண்டிஷன்ஸில் வந்து இட் சீம்ஸ் தட் இந்த ஃபேபிளுங்கிறது வந்து எத்திக்ஸை மீறி செயல்படுறது வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. மைட் பி அதனால் கூட வேணும்னே அதோட செயல்பாடுகளை கம்மி பண்ணுற மாதிரி வேணும்னே பண்ணுற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இந்த செயல்பாடுகளை கம்மி பண்ணுற மாதிரி பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதாவது வந்து நாம் ஒன்று கேட்குறோம், அது சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ கொடுக்குது. சரிங்களா? ஏன்னா இது ஜென்ரேட்டிவ் ஏஐ தானே. ஸோ நம்ம ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொடுக்குறோம், அது ரிசல்ட்டு கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல, சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ கொடுக்குது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாதுல்ல. அதுவும் நீங்கள் பயங்கரமாக காசெல்லாம் செலவு பண்ணி பே பண்ணி யூஸ் பண்ணும்போது அதை ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி செயல்பட்டதுன்னு ஒரு எக்ஸாம்பிளை இவர் வைக்கிறாரு. ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் சிஇஓவோட கோட் ஒன்று வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது அதோட அர்த்தம், அவர் சொல்கிறதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு மோனோபொலியை அகெயின்ஸ்டாக தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் இடத்துல வந்து ஒரு டூல் வந்து அப்படியே பயங்கரமாக எல்லா மார்க்கெட் ஷேரையும் கேப்சர் பண்ணி இருக்கிறத வந்து உலகமே வந்து கடைசியில் அப்படி பண்ண விடாமல் தான் பார்க்கும். நேச்சுரலாகவே அது நடக்கும். ஸோ வந்து அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு. அடுத்து வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் சொன்னல, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறாரு. இது ChatGPTலாம் எப்படி வந்தது பார்த்திங்கன்னா, நவம்பர் 2022 தான் ChatGPT இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 years கழிச்சு 2024-2025 அப்போது கிட்டத்தட்ட ஓரளவு மெச்சூர் ஆகிடுச்சு. ஆந்த்ரோபிக்கில் வந்து ஓப்பஸ், சோனெட் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்துச்சு. ஹைக்கூ அதே மாதிரி ஓப்பன் ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா GPT-5, X, GPT-4o அண்ட் மினி இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் ஒரு அலை வீசிடுச்சு. அந்த நிலமை வந்துடுச்சு. கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி ப்ரோ ஃப்ளாஷ்லாம் ஆல்ரெடி வந்துடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சீப்பாக நிறைய ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் லமாகோ அண்ட் கெமா, டீப்சீக் அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. இதுங்கெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70-80% ஆஃப் மார்க்கெட் தேவைகளை வந்து இதுங்களாலே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அந்த நிலமை வந்துடுச்சு. சரிங்களா? இந்த டைமில் தான் வந்து நவம்பர் 2025 கிளாட் வந்து ஓப்பஸ் 4.5 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. திருப்பி இந்த இடத்துல இந்த ஆத்தருக்கு இது எவ்வளோ பிடிக்குங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் பேசுகிறாரு. ஸோ இது வந்தப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ப்ரைஸ் எல்லாம் கம்மியாச்சு. அதாவது இந்த ஓப்பஸ் 4.5 வந்த உடனே அந்த டூலோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 67% வந்து கம்மியாச்சு. அதே மாதிரி டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கள்ல, 2 பேஸ்ட் மாடல் இருக்கும். ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் மாடல், டோக்கன் பேஸ்ட் மாடல். ஸோ அந்த டோக்கன் பேஸ்ட் மாடல்ஸ்லேயும் வந்து டோக்கனோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 76% கம்மியாச்சு. ஸோ ரொம்ப சீப் ஆகிடுச்சுங்கிறத பற்றி இவர் பேசுகிறாரு. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபிக் வந்து அடுத்தது வந்து மித்தியோஸுங்கிற ஃபேபிள் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் மாடல்னால அதை ட்ரெயின் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கே சில சோர்ஸஸில் சொல்கிறாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட $10 billion ஆகிருக்கும். அதாவது 1,00,000 கோடி அவங்களுக்கு செலவாயிருக்கலாங்கிறது ஒரு மதிப்பீடு செய்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க இப்போது இந்த ஃபேபிள் வந்ததுனால இவங்க ட்ரஸ்ட்டெல்லாம் பிரேக் ஆச்சு. சரிங்களா? ஸோ மக்கள் வந்து கிளாட் அப்படியே தலையை தூக்கி வச்சுருந்தவங்களுக்கு வந்து இது மேலே ஒரு டவுட் வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்போ இதோட காம்படிட்டர்ஸ்லாம் இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ண பார்த்துக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் யாராலையும் இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி அவங்க ஓப்பஸில் கொடுத்த அளவுக்கு கொடுக்க முடியாதுங்கிறது தான் ஒரு உண்மை. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ChatGPT என்ன பண்ணுறாங்க, யூஎஸ் கவர்மெண்ட்டோட போய் அவங்களோட ஸ்டேக்கில் 5% வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லணும் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட போய் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் வருது. கரெக்டுங்களா? ஸோ அதாவது வந்து மக்களோட ட்ரஸ்ட்டை வின் பண்ண முடியல, ப்ரைஸ் வாரில் வின் பண்ண முடியல, எதுலேயுமே வின் பண்ண முடியலங்கிற போது அப்போ என்ன பண்ணலான்னா, போய் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஷேர் ஹோல்டராக அவங்கள இன்க்ளூட் பண்ணும்போது கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணுது. அதாவது வந்து எந்த மாடலை யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும், என்ன இப்போ எல்லாமே வந்து எண்ட் டு எண்ட் கவர்மெண்ட் டிசைட் பண்ணணும். அப்படி டிசைன் போடும்போது என்ன ஆனாலும் நம்ம டூல் வந்து மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கும். நம்ம டூலை யாரும் தூக்கிட மாட்டாங்க. இப்போ கிளாடு மேலே இவ்வளோ விதிக்கிறாங்களே, இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு ஒரு மாதிரி யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு கிளாடு வர்சஸ் கிளாடு மாதிரி போகிற மாதிரி அந்த மாதிரி நமக்கு ஆகாதுங்கிறத வந்து ரொம்ப
நம்புகிறாங்க ChatGPT. அதனால தான் இந்த ஆஃபரை வந்து அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்கிறத பற்றியும் பேசுகிறாங்க. சரிங்களா, போத் கம்பெனி 2 கம்பெனியுமே க்ளவுடும் சரி ChatGPT இப்போ அடுத்து ஒரு மேசிவ் IPOஸை நோக்கி போகிறாங்கிறது உண்மை தான். ஸோ அதில் வந்து அவங்க எவ்ரி பார்ட்னர், எவ்ரி சப்ளையர் எல்லாம் யார் காம்படிட்டருங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி இப்போ அடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அட் த எண்ட் வந்து சம்மரியாக என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, AI டூல்ஸ் மட்டும் அவங்க மாடலை ஒரு மார்க்கெட்டில் லீடிங் மாடலாக எடுத்துகிட்டு வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம இருக்க மாதிரி ஒரு நிலமை வந்துட்டு அதை வச்சு ஃபுல்லாக அவங்க பயங்கர ப்ராஃபிட் பார்க்குறது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் டைனமிக்ஸ் வில் ப்ளே அண்ட் அது எண்டு வந்து எல்லா கம்பெனிஸ், இண்டிவிஜுவல் கம்பெனிஸ், நிறுவனங்கள், துறைகள் எல்லாமே சேர்ந்து இந்த ஏஐயோட யூசேஜை வந்து பகிர்ந்துக்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் வரும். ஒரு மோனோபோலி சிச்சுவேஷன் வராது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கிளை முடிக்கிறாங்க. So thank you for listening to my article in BizBytes Tamil. Keep liking, subscribing and sharing my content. Thank you all.